பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் பாக்கியவான்களின் கடமைகள் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து இந்த 3ஆம் நிலையை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் அந்த அடிப்படையிலே, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த சிவப்பு குதிரை மற்றும் கருப்பு குதிரையுடைய தலைமையிலே 2 சுவிசேஷ கிரியைகள் எவ்வாறாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கின்ற அந்த வார்த்தையின்படி நாம் இப்பொழுது 2 சிங்காசனங்களும் சுவிசேஷங்களும் என்ற தலைப்பினிலே நாம் இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்க போகின்றோம். அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் தியானிக்கும் பொழுது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம் என்று இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் மத்தியிலே அது காணப்படும்படியாக அந்த ஆளுகையின் தன்மையானது, அந்த 7 முத்திரைகளை உடைக்கும் பொழுது 7 சிங்காசன தன்மையானது வெளிப்படுகின்றது. இதிலே இந்த 2 சிங்காசனங்களுடைய தன்மைகளை அந்த கிரியைகளை குறித்து நமக்கு வேதமானது வெளிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வுகளை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதல் சிங்காசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவளோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று இந்த ஒரு சிங்காசனத்தை குறித்தும், அடுத்து வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று இந்த 2 சிங்காசனுடைய கிரியைகளானது வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று இந்த 2 சிங்காசன தன்மையானது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் மற்றும் யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, விதைக்கிறவன் அறுக்கிறவன் என்ற 2 தன்மை உள்ள அந்த 2 சிங்காசனுடைய தன்மையை சுவிசேஷத்தை குறித்து வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. சிங்கத்தின் வாய், பிசாசனுடைய அந்த வாயின் தன்மையானது, அந்த ஆளுகையின் தன்மையானது வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன.
வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று இங்கே கண்ட மிருகமானது அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன என்று அது அந்த நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் வாசிக்கும்போது, ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானம் என்று சொல்லு வண்ணமாக அந்த சிங்கமானது ராஜாவுடைய செயல்பாடுக்கு நேராய் இருக்கிறது, ராஜாவுடைய ஆளுகைக்கு நேராய் காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அந்த பிசாசனுடைய கிரியைகளானது சிங்கத்திற்கு ஒப்பாய் காணப்படுகின்றது. மற்றும் லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்று திரும்பி தூரதேசத்து புறப்பட்ட அந்த காரியத்திலே அது அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அந்த சாத்தானுடைய கிரியைகள் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, என்னோட இராதவன் சிதறடிக்கிறான் என்று கர்த்தருடைய கிரியைகளை சிதறடிக்கிறவனாக இந்த பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகின்ற அந்த சிங்கமான பிசாசானவன் அவன் கர்த்தருடைய ரட்சிப்பை பெறாதபடி சிதறடிக்கிறவனாக காணப்படுகின்றான், இந்த உலகத்திலே காணப்படுகின்றான் என்று பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்த விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரையும் தூஷித்தது என்று அந்த சிங்கத்தின் வாயினுடைய ஆளுகை தன்மையானது இந்த உலகத்திலே அவனுடைய கிரியைகள் கர்த்தருக்கு எதிர்ப்புறமாக செயல்படும் வண்ணமாக காணப்படுகின்றது. மற்றும் வெளிப்படுத்து விசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை ஜெயிக்கும்படியாகவும் அவர்களுக்கு எதிராக போராடும்படியாகவும் கிரியையில் காணப்படுகின்றது என்று அந்த சிங்கத்தின் வாய் தன்மையானது ஆளுகை தன்மையானது காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு எதிர்ப்புறமாக உள்ள சிங்கத்தின் வாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானுடைய கிரியைகளானது வெளிப்படுத்து விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய செயல்பாடுகளும் அந்த சிங்கத்தின் வாய் உள்ள ஆளுகை தன்மை ராஜாதி ராஜாவினுடைய தன்மையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய கிரியைகளானது காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்து விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டியிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை, நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன்
தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமான மேல் ஆணையிட்டு சொன்னான் என்று இந்த சிங்கத்தினுடைய கெர்ஜிக்கிற சிங்கம் போல மகா சத்தமை ஆர்ப்பரித்தான் என்று அந்த 3வது வசனத்திலே எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகின்ற அந்த சாத்தானுக்கு எதிராக கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த 7 முத்திரைகளின் கிரியைகளானது அந்த சிங்கத்தினுடைய பரிசுத்தவான்களுடைய கிரியைகளானது சிங்கத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அந்த சாத்தானுக்கு எதிரான செயல்களை செய்யும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற வழிகளையும், நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழிகளையும், ரட்சிப்பிற்கு ஏற்ற வழிகளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பாதையிலே செல்லும்படியாகவும், மற்றவர்களை அந்த பாதையை நடத்தும்படியாகவும் அவருடைய கிரியைகளானது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்போது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின என்று இந்த 7ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதுகையில் கிறிஸ்து கர்த்தருக்கு நிகரானவர் என்ற காரியமானது அங்கே பரலோக ராஜ்யத்திலே இந்த பூமியிலே நிறைவேற்றும் வண்ணமாக காணப்படுகின்றது. இதுதான் இந்த சிங்கத்தினுடைய எதிர்ப்புறமுள்ள சாத்தானுடைய அந்த கர்த்தருக்கு எதிரான கிரியைகளும், இது இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு தெய்வமாக கர்த்தருக்கு சமானமானவராக காணப்பட வேண்டும் என்பதை இந்த வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம் அந்த 7 முத்திரைகளினுடைய கிரியைகளை அது பொதுவாக சொல்லப்பட்டதாக இதில் காணப்படுகின்றது. 2 சுவிசேஷங்களை சொண்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நாம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை யாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எண்ணப்படுவான். இவளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் என்று இவளை கை கொண்டு போதிக்கிறவன் என்ற தலைப்பினிலே இந்த முதல் சிங்காசனத்தை குறித்து நாம் தொடர்ந்து இந்த பகுதியிலே தியானிக்கலாம். மறுபடியும் வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தில் நாம் வாசித்த பொழுது, நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்திலே அமரும்படியாக நான் அருள் செய்வேன். அந்த தன்மையானது அது 2 குமாரனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான் என்று இளைய குமாரனை குறித்தும் மற்றும் 25ஆம் வசனம், அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபம் வருகிற போது கீத வாத்திகையும் நடன கழிப்பையும் கேட்டு மற்றும் 31ஆம் வசனம், அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்று. கிறிஸ்துவுக்குரியவர்களே, இதிலே அந்த 2 குமாரர்களை குறித்து சொல்லும் பொழுது, மூத்த மகன் கை கொண்டு தகப்பனுடைய வார்த்தைகளை கை கொண்டவனாகவும், இளைய குமாரன் தகப்பனுடைய வார்த்தைகளை மதியாதற் போனதாகவும் இந்த கதையானது, கெட்ட குமாரனுடைய கதையானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மூத்த குமாரனாகவும் முதற் பேரானவராகவும் அவர் காணப்படுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு முதற் பேரானவராகவும் மூத்த குமாரனாகவும் அவர் காணப்படுகின்றார் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனமும் 55ஆம் வசனமும், இயேசு பிரதி உத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவனென்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவராகிய மூத்த குமாரன் வெளிப்படுத்துகின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று அந்த கை கொண்டு நடந்த மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவானுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, அந்த கிரிகளின் தன்மையை குறித்து வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கை கொண்டவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்திலே சீஷர்களை குறித்து சொல்லும்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று இயேசு கிறிஸ்து, மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவரும் பிதாவுடைய சித்தத்தை கை கொண்டு நடந்தார். அதன் பிறகு அவருடைய சீஷர்களும் கை கொண்டு நடக்கும்படியாக கர்த்தருடைய சித்தமானதும் அவருடைய சுவிசேஷத்தினுடைய கிரியைகளானதும் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவராய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று தம்முடைய சுவிசேஷத்தை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் ஏற்றுக்கொண்ட சீஷர்களை குறித்து, கை கொண்டவர்களை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். மற்றும் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இயேசு கிறிஸ்துவானவர், இவரே கர்த்தருக்கு சமமானவர், இவரே கர்த்தருடைய குமாரன் என்று அந்த சீஷர்கள் எவ்வாறாக ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு எதிர்மாறாக இயேசு கிறிஸ்துவானவரை புறக்கணித்த அந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இவர்தான் என்று ஏற்றுக்கொள்ளும் அந்த தன்மையானது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் இவர்தான் என்று அந்த சிங்காசனத்தின் தன்மையானது, நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அமர்ந்தது போல என்று
வரப்போகின்ற இந்த சிவப்பு குதிரனுடைய தலைமையிலே பிதாவின் சிங்காசனத்தையும் அந்த சிங்காசனத்துக்கு உரியவர் இயேசு கிறிஸ்துவானவர் தகுதியானவர் என்று பிதாவுக்கு சமமானவர் என்று அந்த கை கொண்டு நடந்த இயேசு கிறிஸ்துவானவரை குறித்தும் கை கொண்டு நடந்த தம்முடைய சீஷர்களை குறித்தும் கை கொள்ளுகிறவர்களாகிய அந்த ரட்சிக்கப்பட போகின்ற இஸ்ரவேலர்களாகிய 144,000 பேரை குறித்தும் மற்ற புறஜாதிகளை குறித்தும் இந்த கை கொண்டு நடக்கும் இந்த காரியமானது கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெரியவனாக மூத்த குமாரனாக காணப்படுகின்றாரோ அவருடைய சிங்காசனத்தின் தன்மை மூத்த குமாரனுடைய தன்மை சிங்காசனத்தின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறதோ அதே சிங்காசன தன்மையானது நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அவர் எப்படி கை கொண்டு நடந்தாரோ அதே போல கை கொண்ட ஜனங்கள் இந்த எழுப்பதிலே இந்த சிவப்பு குதிரனுடைய கிரியிலே அவர்கள் பிதாவை வெளிப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்தி அந்த ஸ்தானத்திலே பிதாவுடைய சிங்காசனத்திலே அமரும்படியாக கிரியைகளானது தொடர்ந்து நடைபெறும் வண்ணமாக இந்த எழுப்புதல் மூலமாக சிவப்பு குதிரனுடைய தலைமையிலே அது காணப்பட போகின்றது என்ற சுவிசேஷமானது அது பிதாவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்தி அந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிப்பு அடையும்படியாக கிரியைகளானது இந்த வருங்காலத்தில் நடைபெறப் போகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும்போது ஆளுகை தன்மையிலே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்திலே எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்று சீஷர்கள் கேட்கும்பொழுது நீங்கள் இஸ்ரவேலை ஆளக்கூடிய 12 சிங்காசனங்களின் மேல் நீங்கள் அமருவீர்கள் என்று வருங்காலத்தை குறித்து அவர் நித்திய ஜீவனிலே பெரும் பலனை குறித்து அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவானுடைய சிங்காசன தன்மையானது அடுத்தபடியாக அது ஆளுகையை நிர்ணயிக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. கொலேசையர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலும் 16ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது சிங்காசனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் தத்துவங்கள் ஆனாலும் அவரை கொண்டும் அவரை கென்றும் உண்டாக்கப்பட்டதாக இந்த உலகம் காணப்படுகின்றது என்று அந்த சிங்காசன தன்மையை அங்கே ஆளுகையின் தன்மையை வெளிப்படுத்தும் வண்ணமாக பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்று சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேலர்கள் வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவன் நாமத்தை கிறுக்கி போடாத ஜனங்களை அவர் எழுப்புவார் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று கிறுக்கி போடாத கை கொள்ளுகிறவர்களாகிய ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று இந்த கடைசி காலத்தை குறித்து முத்திரையினுடைய தன்மையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவனுடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர் 144,000 பேர் என்று மற்றும் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று அந்த கடைசி காலத்தினுடைய கை கொள்ளுகிறவர்கள் ஜனங்களை மூலமாக கை கொள்ளாதவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக நடக்கும் ஊழியத்தை குறித்து வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த சீயோன் மலையிலே 144,000 பேர் இஸ்ரவேலர்கள்
அந்த ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் காணப்படுகின்றார்கள், கை கொள்ளுகிறவர்கள் காணப்படுகின்றார்கள் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 1:17 நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று சொல்லப்படுகின்றது. எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகியின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். நாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மூலம் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்காக பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்பவருடைய நிறைவாக சரீரமாக சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று அந்த வசனத்தின் வேதமானது அந்த 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்த போது கை கொண்டு போதிக்கிறவனோ பெரியவனாக இருப்பான் என்று அந்த சிங்காசன தன்மையானது இயேசு கிறிஸ்துவானவரும் கை கொண்டு நடந்தார். அவர் மூலமாக கை கொள்ளுகின்ற ஜனங்களும் எழுப்பினார்கள். மற்றும் இந்த கடைசி காலத்திலே கை கொண்டு நடக்கின்ற இந்த எழுப்புதலிலே அவருடைய சிங்காசனோட தன்மையை கை கொண்ட ஜனங்கள் எழும்புவார்கள். இவர்கள் மூலமாக கை கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வேத வசனமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்த வேத பகுதியிலே கை கொள்ளாத இவர்கள் மீறின உபதேசத்தை குறித்து 2வது 3வது அந்த சிங்காசனத்தை குறித்து சாத்தானுடைய சிங்காசன தன்மையை குறித்து நாம் அடுத்த வேத பகுதியிலே நாம் தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.